நடந்திருக்குது. சவுலும் இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கலங்கினா கலங்கினா அதாவது லிட்ரலா ஏதாவது திடீர்னு நைட்டு பெரிய ஒரு இடி இடிக்கும் போது நம்ம அறியாமலே ஒரு கலக்கம் வருது இல்ல, ஒரு ஒரு அசைவு. அது அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்டினியூ ஆகும். கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் கண்டினியூ ஆகும். கொஞ்சம் தெரியாம இருக்கவங்களுக்கு நடுக்கம் வரும். அதாவது ஒரு 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 மகா பெரிய சத்தமும் அசைவு என்ன பண்ணுது ஒருத்தங்களை அப்படியே என்ன பண்ணுது. திடீர்னு நல்ல வேகமா கார் ஓட்டிட்டு இருக்கும்போது குறுக்க திடீர்னு ஒரு தம்பி சைக்கிள் அப்படி குறுக்க வந்தாங்க, டக்குன்னு பிரேக் அடிச்சு ஒரு நிமிஷம் நடக்கும். அந்த ஒரு தெளிவா இல்லைன்னா கண்டினியூ ஆகும். திடீர்னு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி கலங்கும். சவுலுக்கு என்ன ஆகுது? சவுலும் இஸ்ரவேலும் என்ன நிலைமையில இருக்காங்க? கலங்கி போய் இருக்கிறார்கள். ஏன்னா அவனுடைய கோலியாத்துடைய த்ரெட்டனிங், கோலியாத்தினுடைய அறைகூவல், அவனுடைய சத்தம், அவனுடைய ஹைட்டு, அவன் போட்டிருக்கிற வெங்கலம், அவனுடைய சில நேரத்துல உலகம் நமக்கு முன்பாக பராக்கிரமாய் காட்சி அளிக்குது இல்லையா? உலகத்தினுடைய காரியங்கள் சில நேரத்துல நம்ம நமக்கான சொத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளும்படி காலை எடுத்து வைக்கும் பொழுது முன்னாடி இருக்கிற காரியங்கள், கடந்த காலங்கள் எல்லாமே கொஞ்சம் எப்படி இருக்குது? த்ரெட்டனிங்கா, கொஞ்சம் பயம்படுத்தக்கூடிய காரியமாய், இது எப்படி சாத்தியம், அது அப்படி இருக்குமே, அவங்க இப்படி பேசினாங்களே, அவங்க இப்படி பண்ணுவாங்களே, அப்படி பண்ணுவாங்களே, பின்னாடி செஞ்சுட்டா முன்னாடி செஞ்சுட்டா, பல எண்ணங்கள் அப்படியே கலக்கும் இல்லையா? இப்போ அந்த அந்த ஸ்டேஜ்ல சவுலும் இஸ்ரவேலும் இருக்கிறாங்க. சவுலும் இஸ்ரவேலும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது தாவீது உள்ள வர்றாரு, என்ட்ரி ஆகிறாரு. தாவீது என்ட்ரி ஆகி அதுதான் அந்த 39வது வசனத்துல படிச்சோம். தாவீதுக்கு என்ன அணிவிக்கிறாங்க? யுத்தத்துக்கு ரொம்ப தேவையான பட்டயம் தாவீதுக்கு பொருத்தப்படுது. யுத்தம்னா என்ன வேணும்? பட்டயம் வேணும். இப்ப தாவீது என்ன பண்றாரு? பட்டயத்தை பொருத்தி பாக்குறாரு. ஆனா தாவீதுக்கு என்ன பொருந்தல? அதான் இப்ப மேட்டர். இப்போ தாவீதுக்கு அவர் அதுல பயிற்சி இல்லைங்கிறதுனால, அது ஏற்கனவே போட்டு பார்க்காததுனால, அல்லது தாவீதுக்கும் பட்டயத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுனால தாவீதுக்கு என்ன செட் ஆகல? பட்டயம் செட் ஆகல, உடம்புக்கு செட் ஆகல. இப்போ நான் இன்னைக்கு பேச வந்தது என்னன்னா, இதே நாமான் எப்படி எதற்குள்ள போனாரோ அதே மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள தாவீது போறாரு. இப்போ தாவீது அந்த இடத்துல பட்டயம் இல்லாமல் யுத்தம் ஜெயிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தாருன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? இப்ப பட்டயம் போட்டு பாக்குறாரு,